ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூலியோட 18வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். யாழி கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறத பார்த்துட்டு மோயா சரி ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம கடையில உனக்கு கம்பெனி கொடுத்துட்டு நான் வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தேன், உன்னையும் பாத்துக்கிட்டான்ல, அதே மாதிரி இதுக்கும் மேல என்னோட ஆபீஸ்க்கு நீ கூட இருந்து கம்பெனி கொடுக்கணும்னு சொல்றான். யாழிய தனியா விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி யாழி பாக்குறா. இது நம்ம கடையா அப்படின்னு கேக்குறா. மோயா உடனே நான் தான் ஏன் கடையெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேனே, அப்போ உன் கடை என்னதும் தானே அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் இல்லையே, நீங்க தான் கொடுத்தீங்க, நான் இன்னும் என் கடையை உங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. சரியான கஞ்ச பிஸ்னாரியா இருப்பா போலியேன்னு மனசுல யோசிச்சுட்டு இப்ப நீ வரப்போறியா இல்லையான்னு மோயா கேக்குறான். நீங்களாதான் ஃபோர்ஸ் பண்ணி என் கூட கடைக்கு வரேன்னு சொன்னீங்க, அதனால நான் வந்தேன், நான் எதுக்கு உங்க கூட வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. மோயாவை பாக்குறான். வா போலாம் அப்படின்னு வீல் சேர்ல உட்காந்துட்டு யாழி அங்க இருந்து கூப்பிடுறான். யாழியும் வீல் சேரை தள்ளிட்டு சரி ஓகே, இன்னும் கால் சரியாயும் உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்கன்னு கிண்டல் பண்ணிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்போ ஊருக்குள்ள திடீர்னு ஒருத்தன் உடம்பு முடியாம விழுந்துட்டான் போல. ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய செஸ்ட் ஒண்ணு அவன் மேல இடிச்சு அந்த வலி தாங்க முடியாம கீழே விழுந்திருக்கான். அந்த இடிச்சவன் பயந்து போய் தெரியாம இந்த பெட்டி அவர் மேல இடிச்சிருச்சுங்க, ரொம்ப கனமான பெட்டி, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான், யாராவது காப்பாத்துங்கன்னு. அந்த இடத்துக்கு சின்ன இருக்கான்ல அவன் அங்க வரான். அதே மாதிரி டிங்லான் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணும் அங்க வரா. ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றா, இந்த பையனுக்கு லங்ஸ்ல காத்து சேருது, சீக்கிரமா இந்த பையனுக்கு ஓபன் பண்ணும், சட்டையை கொஞ்சம் கழட்டி விடுறீங்களா அப்படின்னு சின்ன பாத்து கேக்குறா. ஒரு பொண்ணு யாராவது ஒரு பையனோட சட்டையை ஓபன் பண்ணுவாங்களான்னு சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் பேச, சின் எதை பத்தியும் யோசிக்காம சட்டையை கழட்டி விடுறான். இவ வேகமா கத்தியால் எடுத்து எங்க லங்ஸ் இருக்கோ அப்பவே குத்தி இந்த பையனோட உயிர் போற நேரத்துல இருந்ததை காப்பாத்தி விடுறா. சீக்கிரமா டாக்டர்கிட்ட கூட்டு போகணும், இல்லன்னா இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கூட்டு போலாம் அப்படின்னு சின்னும் அங்க இருந்து அந்த பையனை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம யாழி இருக்கால, அடுத்த கடைக்கு வந்திருக்கா. அந்த கடையில உட்காந்துட்டு இது மோயாவோட கடையா, அங்க உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் மோயா கூட ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே கணக்கெல்லாம் உனக்கு பார்க்க தெரியுமான்னு மோயாவ் கேக்குறான். கணக்கோட பேசிக்ஸ் இருக்குல்ல, அந்த புக்கை எழுதுனது யாருன்னு சொல்லுங்கன்னு மோயாவ் கிட்ட இவ கேக்குறா. கண்டிப்பா உங்க மலையில இருந்து தான் யாரோ எழுதியிருக்காங்க போல, ஆனா எழுதுனது அவங்க தானே, நீ இல்ல தானே அப்படின்னு மோயாவ் கேட்க, அப்போ அவங்க மாஸ்டர் வந்துடுறாரு. இல்லப்பா, யாழியை எல்லாரும் அவ்வளவு புகழுவாங்க, சின்ன வயசுலயே கால்குலஸ்ல எல்லாம் பின்னே எடுப்பா அப்படின்னு சொல்ல, மோயா அவளை பார்த்து பெருமையா சிரிச்சிட்டு இருக்கான். அங்கிள், என்னை பார்த்து நீங்க ஒண்ணும் பாராட்ட வேணாம், உங்க திறமையோட கால் தூசிக்கு கூட நான் வர மாட்டேன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தங்கள புகழ்ந்துக்கிறாங்க. என் கூட கம்பெனிக்கு வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணியா வர சொன்னேன், நீங்களா தானே வந்தீங்க, என்னையும் கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாழி கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்த அந்த இடத்துக்கு ஸ்பை வந்துடுறான். ஸ்பை யாழி கிட்ட என்னடா இது, புதுசா எதுக்கு நீ இந்த கடைக்கு வந்திருக்க, இதுவரை நீ வரவே மாட்டியேன்னு கேட்க, ஏன் என் கடைக்கு நான் பாக்கத்து வந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல, புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணோம் நான் சொன்னேன்ல, அது ஓபன் பண்ணியே 6 வருஷம் ஆச்சு, ஒரு தடவை கூட நீ எட்டியே பார்த்தது இல்ல, கல்யாணம் ஆனா ஆளுங்க மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பெல்லாம் மாறக்கூடாதுடான்னு சொல்லிட்டு ஸ்பை சொல்லிட்டு இருக்கான். யாழி சிரிக்கிறா. இல்லம்மா, ரொம்ப நம்பாத, உன் மேல நிறைய திறமை இருக்கு, உனக்கு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கடையும் உன்கிட்டே கொடுப்பாங்க, அப்புறம் நீ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பாத்துக்குவியா, அப்புறம் திடீர்னு உன்கிட்ட ஒரு நாள் புடுங்கிட்டு வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். யாழி அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவன் பேசுற எதையும் காதுல வாங்கிக்காத, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோயா கிளம்ப ஆரம்பிக்க, தெங்கு பாக்குறான். கடையை நான் அது வரைய பத்திரமா நல்லா பாத்துக்கிறேன், இங்க போயிட்டு வான்னு பாய் சொல்லி அனுப்பி வச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல சின்ன அந்த பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பையனை கூட்டு அட்மிட் பண்ணாங்கல்ல, அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதுங்க, நீங்க முதலுதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மேலேயும் ரத்தமா இருக்கு பாருங்க, பின்னாடி போய் கிளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் பின்னாடி வராங்க. நடுவுல ஒரு ஸ்கிரீன் மட்டும் இருக்கு. அந்த பொண்ணு அவளையே கிளீன் பண்ணிட்டு இருக்கா. சின்ன பாக்குறான், இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாளா, சரியான தைரியமான பொண்ணா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறான். ஏம்மா, நீ என்ன டாக்டரா அப்படின்னு. இல்ல, நல்லா டாக்டருக்கு படிச்சிருந்த, ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் அசிஸ்டண்டா இருந்தேன், அதுட்டு இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஷு வேலைய சேர்ந்த பொண்ணுன்னு அவ சொல்றா. அந்த வேலையில இருந்து தான் நான் கூட இப்ப வந்தேன் அப்படின்னு சின்ன சொல்லிட்டு இருக்கான். ஓ, நான் கிளம்புற நேரமா பார்த்து நீங்க அங்க வந்திருப்பீங்க போல, இல்லன்னா கண்டிப்பா நான் உங்களை பாத்திருப்பேன், ஒரு ஒயின் செல்லர் இருப்பாரு பெருசு, அங்க குடிச்சு பாத்தீங்களா, செம்மையா இருக்கும்லன்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. ஆமா, அவங்களுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்குங்கிறதால ஒயின் விக்கிறத தள்ளி வச்சிருக்காங்கன்னு சொல்ல, என்ன குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்டு அந்த பொண்ணு நேரா உள்ள ஓடி வந்துட்டு இருக்கா. சின்னவள தாங்கி புடிச்சிடுறான், கீழே விழுற மாதிரி போனவள. இல்ல சாரி, நான் வரும்போது அவங்களுக்கு நல்ல பெரிய வயிறு இருந்தது, குழந்தை பிறக்கல, என்ன குழந்தை நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, பொன் குழந்தை ரொம்ப நல்லா இருக்காங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சின்ன சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போதே டாக்டர் அந்த ஆளோட ஒய்ஃப் வந்துட்டாங்க, இப்ப அவர் நல்லபடியா ஆயிட்டாரு, ஆனா அவங்க கிட்ட பெருசா காசு இல்லையா, ரெண்டு வீட்லயே வளர்த்த மெலன்ஸ் இருக்குன்னு அதை உங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்ல, காசை விட இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சின்னவள அதிசயமா பாத்துட்டு இருக்கான். வேகமா கத்தியை எடுத்துட்டு அந்த மெலனை வெட்டி இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற ஒரு பீஸ் கொடுக்குறா சின்ன கிட்ட. இந்த கத்தியில தானே அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு அவன் கேட்க, அப்புறம் என்னங்க, நான் தான் நல்லா கழுவிட்டேனே,
சும்மா கழுவுனதுக்கு அப்புறம் கூட கண்டதையும் பத்தி யோசிச்சுட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. ஒரு தடவை நான் காட்டுல இருக்கும்போது நரி ஒண்ணு இருந்தது. அந்த நரி என்ன அட்டாக் பண்ண வந்தப்ப இந்த கத்தியாலதான் குத்தி கூட கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சின்னவள பாக்குறான். இது வரைய பார்த்ததுலயே வித்தியாசமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 பேரும் கிளம்பி வெளியே வராங்க. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆமாங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்ல, சரி ஓகே நான் போயிட்டு வரேன், நம்ம போயிட்டு இருக்கா. இவனுக்கு கூப்பிடணும் போல தோணுது, ஏதாவது பேசணும்னு. இவ கூட தான் கெமிஸ்ட்ரியே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனா அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் திரும்ப வந்துட்டு அவன் கையில ஒரு கர்ச்சீஃப கட்டி விடுறா. இது எங்க ஊரு பழக்கம். நம்ம 2 பேரும் ஒருவேளை 3 நாள்ல பாத்துக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 3 நாளுக்கு அப்புறமா இந்த அட்ரஸ்க்கு வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல எனக்கு உங்க பேர் கூட தெரியாது, நீங்க யாருன்னே தெரியாதுன்னு அவன் சொல்றான். உங்க பேரு சின்னதானே, எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என்னோட பேரு டிங்லான். நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா பாக்கலாம், மத்ததெல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா அந்த கர்ச்சீஃப பாத்துட்டே பல்ல காட்டிட்டு இவன் நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு வழியா மோயா கூப்பிட்டுட்டே இருக்கான்ட்டு ஆபீஸ்க்கே யாழி வந்துடுறா. நீ படிக்கிறதுக்கு புக்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு கொடுக்க, கதை புக்கா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரி புக், ரொமான்ஸ் எல்லாம் நான் படிக்க மாட்டேன். நல்ல வேலை நானே எனக்கு புக் எடுத்துட்டு வந்திருக்கேன்ட்டு ஏதோ ஸ்பேஸ் சயின்ஸ பத்தி புக் இருக்கு, அதை எடுத்து படிக்கிறா. இது உனக்கு தெரியுமா அப்படின்னு மோயா கேக்குறான். இங்க பாருங்களேன், இத வச்சு எந்த நேரத்துல சந்திர கிரகணம் வரும், சூரிய கிரகணம் வரும், எல்லாத்தையுமே கணிக்க முடியும். இத பத்தி நான் படிக்க போறேன்னு சொல்ல, சரி ஓகே நானும் என் வேலையை பாக்குறேன்னு சிரிச்சுட்டே மோயா போய் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆபீஸ்ல ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து அவங்க டாக்குமெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. லைட்டா அவ சிரிக்க ஆரம்பிக்கிறா. என்னாச்சுன்னு அவன் கேட்க, இல்லங்க இது நான் வந்து சும்மா வானத்தை கணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணனா, இதுல சின்னதா எனக்கு வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு லைட்டா நம்மளுக்கு தூக்கமா வருது போல, அப்படியே சொக்கி தூங்கி போயிடுறா. கொஞ்ச நேரம் மோயா அவளை பார்த்து சிரிச்சுட்டே அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். தூங்கும் போதுதான் இவன் முகத்தை நிம்மதியா பார்க்க முடியுது. எவ்வளவு அழகா இருக்கா பாருன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே யோசிச்சுட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரிய வெளிச்சம் இறங்கி இறங்கி முகத்திலே கரெக்டா அடிக்க ஆரம்பிக்குது. கரெக்டா மோயா அங்க போறான். கையில இருக்கிற புக்க சூரிய வெளிச்சம் அவன் முகத்துல படாத மாதிரி நீட்டிட்டு அவன் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள யாழி எந்திரிக்கிறா, லேசா பாக்குறா. நீ தூங்கு அப்படின்னு மோயா சொல்ல, சிரிச்சுட்டே மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறா. 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. மோயாவே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. என்னாச்சு உங்களுக்கு, நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறீங்க, என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கீங்கன்னு சொல்ல, இன்னைக்காவது உங்ககிட்ட நான் பாசம் இல்லாம பிஹேவ் பண்ணிருக்கேனா அப்படின்னு மோயா கேட்டுட்டு இருக்கான். இல்ல பண்ணதில்லன்னு சொல்ல, இந்த வீட்டுல கூட உனக்கு லோன்லியா இருக்கான்னு கேட்க, இல்லையே அவ்வளவுலாம் லோன்லியா இல்லன்னு சொல்லிட்டு யாழி சொல்றா. அப்ப மலையில இருந்த மாதிரி ஹாப்பியா இருக்கியான்னு கேட்க, மலையிலயா எக்கச்சக்கமான ஆளுங்க இருப்பாங்க, காலைல எந்திரிச்சா சமையல் செய்யறதுக்குள்ளேயே பல மணி நேரம் ஓடி போயிரும், தனியா இருக்கவே சான்ஸே கிடைக்காது அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. யாழி இங்க என்ன உனக்குன்னு கழுத்துக்கிட்ட இவன் கைய கொண்டு போறான். என்ன பண்றீங்க நம்மளும் வெக்கப்பட்டுட்டு இருந்தா பார்த்தா கழுத்துல ரேஷஸா இருக்கு. வீட்டுக்கு போனதும் டாக்டர் வந்து செக் பண்றாரு. இவங்களுக்கு ஒத்துக்காத ஏதோ ஒண்ணு நீங்க புதுசா சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ல, ஆமா எனக்கு ஒரு கேக் சாப்பிட்டேன் அப்படின்னு யாழி சொல்றா. அது சாப்பிட வேண்டாம், நல்ல ஒரு மூலிகை குளியல போடுங்க, அப்புறம் இந்த ரேஷஸ சொரியாம கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருந்தீங்கனாலே இது சரியா போயிடும்னு சொல்ல, யாழி குளிக்கிறதுக்கு தண்ணிய வேலைக்கார பொண்ணு ரெடி பண்றா. தண்ணி அப்படியே அந்த வேலைக்கார பொண்ணு மேல இறச்சி யாழி சிரிச்சிட்டு இருக்கா. தூரமா வந்து நம்ம மோயாவை பாத்துட்டு இருக்கான். ஹாப்பியா இருந்தா ஓகேன்னு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரா. கை அப்படியே போயிட்டே இருக்கு அதை சொரியணும்னு சொல்லிட்டு. யாழி அங்க வந்து பாக்குறான். இங்க பாரு, இப்படி சொரிஞ்சன்னு வச்சுக்கோ, ஏன் உன் முகமே அஷ்டகோணலா மாறி போயிரும் மோயா சொல்றான். அப்பெல்லாம் டாக்டர் சொல்லவே இல்லையேன்னு கேட்க, கொஞ்ச நேரம் வெயில போய் உட்காந்துட்டு வரலாம் வா அப்படின்னு மோயா யாழிய கூட்டு போறான். சரி ஓகே நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பிடுவேன், நீ கவலைப்படாத, நீ நல்லா பத்திரமா வீட்டுல ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, சிங்கி என் கூட இருப்பா, அதே மாதிரி நைட்டு கூட சிங்கி என்ன பாத்துக்குவா அப்படின்னு யாழி சொல்றா. மோயாவை பாக்குறான். இது சரிப்பட்டு வராதுன்னு 2 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழணும். இதுக்கும் முன்னாடி எனக்கு கால் முடியாம இருந்தது, நீ என்ன பத்தி என்ன நினைப்பியோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருந்தது, அதனாலதான் உன்னை தள்ளியே வச்சிருந்தேன். இதுக்கும் மேல நம்ம அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்ல, அப்படியா அப்பெல்லாம் அவசியமே இல்லையேன்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு மோயா கேக்குறான். இல்ல அப்படி கிடையாதுன்னு சொல்ல, அப்ப நம்ம 2 பேரும் இனிமே புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்கணும், ஒரே ரூம்ல தான் படுத்து தூங்கணும், நான் கொஞ்ச நேரம் வேலை மட்டும் இருக்கு பார்த்து தூங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவனே படுத்துட்டு தூங்க போயிடுறான். ஆனா யாழி உட்காந்துட்டே இருக்கா. சொரிலான்னு கைய கொண்டு போறா. மறுபடியும் மோயா அவங்க வந்துட்டான். இங்க வா நான் உன்னை தூங்கலான்னு சொன்னல அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் மடியில உட்கார வச்சுட்டு, இன்னைக்கு நீ ஹாப்பியா இருந்தியான்னு கேட்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு யாழி சொல்றா. இதே மாதிரிதான் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், புரியுதா, நம்ம 2 பேரும் இனிமே எப்பவுமே ஒன்னாதான் இருக்க போறோம், நமக்கு பிரிவே கிடையாது. நீ உன் அம்மாவை இழந்துட்ட, நான் என் அப்பாவை அண்ணனை இழந்துட்டேன், ஆனா இதுக்கும் மேல நம்ம 2 பேருக்கும் நம்ம ஒருத்தங்க இருக்கோம்ல, அதனால பாதையெல்லாம் பாத்துக்கலாம் புரியுதா அப்படின்னு சொல்ல, யாழி பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறா. 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தா ஒரு காவலன் ஒருத்தன் வந்துட்டு இருக்க. 4-5 பேரு நம்ம மோயாவோட ஆளுங்க அவனை புடிச்சு ஜெயில போட்டுடுறாங்க. கு மாஸ்டர் தான் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த போலீஸோட அதிகாரி இருப்பான்ல, எப்படிங்க என் பேச்ச கேட்காம என்னோட ஆள் இப்படி ஜெயில புடிச்சு போட்டிருப்பீங்க, நான் மோயாவை பார்த்து நீதி கேட்காம விட மாட்டேன்னு சொல்ல, அப்போ கு மாஸ்டர் சொல்றாரு, ஏன்பா உங்ககிட்ட இருக்க காவலன் தானே கம்மி சம்பளம் தான் வாங்குறான், 3 தலைமுறையா அவனுக்குன்னு சொத்துன்னு எதுவும் கிடையாது, ஆனா அவன் அவ்வளோ பெரிய பங்களாவை ரீசெண்டா விலைக்கு வாங்கியிருக்கான்,
அன்னைக்கு நம்ம அந்த ரெட் ஃபாக்ஸ பிடிக்க போகும்போது இவன் மட்டும்தான் ஒரு 1/2 மணி நேரம் காணாம போயிருந்திருக்கான். யாருக்கோ போய் தகவல் சொல்லி காசு வாங்கியிருக்கான்னு சொல்ல அதிகாரியே ஷாக் ஆயிடுறாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவனே அந்த ஆளை போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த ஆளு போய் யாரோ ஒருத்தங்களை பத்தி சொல்ல அந்த ஆளை தேடி அதிகாரி கு மாஸ்டர் 2 பேருமே டீ விக்கிற கடை ஒண்ணு இருக்கு அங்க வந்துடுறாங்க. டேய் சொல்றா, உன்கிட்டதான் வந்து அவன் எந்த இடத்துல நாங்க தேடி போறோம்னு சொன்னதா சொல்றான். நீ யார்கிட்ட சொன்ன? யாருக்கும் உனக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு கேட்க, இருங்க சார் அந்த லிஸ்ட் இருக்கு, அதை கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். மத்தபடி சாம்பிராணி டீ வைக்கிறத தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளு லிஸ்ட் எடுக்கிறதுக்காக டேபிள் பின்னாடி போறான். போறவன் டக்குன்னு கத்தி எடுத்து அவனோட நெஞ்சில குத்திட்டு அங்கேயே இறந்து போயிடுறான். இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா அப்பன்னு பார்த்து மோயாவை ரூம் கதவை தட்டி அசிஸ்டன்ட் வெளியே கூப்பிடுறான். நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல இந்த சாம்பிராணி விக்கிற கடை இருக்குல்ல, அந்த ஆளு விசாரிக்கலான்னு போனா அவன் உயிரை அவனே எடுத்துக்கிட்டான். இதுக்கு மேல எப்படி விசாரிக்கிறதுன்னு தெரியலன்னு அந்த அதிகாரி கூட மோயாவுக்கு இப்ப ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அவனோட பேரு சென்னுன்னு அசிஸ்டன்ட் பேச ஆரம்பிக்கிறான். அந்த சென்னை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா டாக்குமெண்ட்ல இருக்கு. ஏன்னா அந்த ஆளு முன்னாள் கிரவுன் பிரின்ஸ் இருந்தார்ல, அதாவது லீ இளவரசனோட அப்பா, அவர்கிட்ட வேலை பார்த்திருக்கான். அப்புறமா அவன் இறந்து போனதா கணக்கு காட்டி அப்புறம் வேற ஏதோ ஊர்ல இருந்து வந்த மாதிரி சாம்பிராணி வியாபாரி மாதிரி 8 வருஷமா அந்த ஊர்ல வேலை பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்ல அப்போ மோயாவை பாக்குறான். அப்போ கண்டிப்பா அவனுக்கும் லீ பிரின்ஸுக்கும் தான் சம்மந்தம் இருக்கணும். அந்த லீ பிரின்ஸ போய் விசாரிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் அப்படியே மூயாங் மினிஸ்டருக்கு தெரியுது. மூயாங் மினிஸ்டர் கேட்டதுமே அப்ப லீ பிரின்ஸ் தான் எனக்கும் ராஜமாதாக்கும் நடுவுல சண்டை வரணுங்கிறதுக்காக யுவான் மினிஸ்டரை கொலை பண்ணிருக்கான், ரெட் ஃபாக்ஸ் அவன் தான் அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறான். இப்பவே லீ பிரின்ஸ பாக்க போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா லீ பிரின்ஸ் அவன் வீட்டுல இருக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பான் போல. லீ பிரின்ஸ் தனியா இருந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பழைய கதையெல்லாம் ஞாபகம் வருது. உங்க அப்பாவை அப்படியே இந்த இடத்த பத்த வச்சு ராஜமாதாவும் மூயாங் மினிஸ்டரும் கொன்னுட்டாங்க, இதெல்லாம் நீ மறந்துடாத. என்னைக்கும் இதை மனசுல வச்சுட்டே வெறுப்புணர்வோட நீ வளர்ந்து அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிதான் அவனை வளர்த்திருக்காங்களே. இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறான் லீ பிரின்ஸ் அவன் ஆளுங்களும். அந்த இடத்துக்கு கரெக்டா இவன் ஓடி வந்துடுறா. ஏங்க என்னங்க நடக்குது, ஏன் ஒரே பரபரப்பா இருக்கு, உண்மையை சொல்லுங்க, நம்ம எதா இருந்தாலும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்றா. நான் தான் உன்ட்ட அப்பவே சொன்னேன்ல, இங்க இருந்து உங்க அப்பா வீட்டுக்கு போயிடுன்னு, அதான் உனக்கு பாதுகாப்பு, நீ போயிடு, எல்லா பிரச்சனையும் ஒரு வேலை நல்லபடியா முடிஞ்சதுன்னா அப்ப வேணா நான் உன்னை பாக்க வரேன் அப்படின்னு லீ பிரின்ஸ் சொல்றான். முடியாது, நான் உங்க கூட தான் இருப்பேன்னு அவ கத்த ஆரம்பிக்கிறா. இவளை இழுத்துட்டு போங்கன்னு லீ பிரின்ஸ் உத்தரவு போட்டுடுறான். அவளை கூட்டு வராங்க. நானி கூட வாமா போலாம், ஏதோ ஆபத்து போலன்னு கூப்பிடுறாங்க. இல்ல நான் எப்படி வர முடியும், நான் வரமாட்டேன்னு இவ மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்கா. அப்பன்னு பார்த்து லீ பிரின்ஸ் இந்த ரூம்ல இருந்து தானே வெளியே வந்தா. அந்த ரூம் பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. என்ன விடுங்க, நான் போய் காப்பாத்தணும் அப்படின்னு அவ கத்த ஆரம்பிக்க, இல்லம்மா அவர் உள்ளேயே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மோயா வீட்டுல வந்து இறங்குறான். உள்ள போலாம் அப்படின்னு பாக்குறான். பார்த்தா ஆப்போசிட்ல மூயாங் மினிஸ்டரும் வந்துடுறான். 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. சரி ஓகே விசாரிக்கிறதுக்கு தானே உள்ள போவோம் அப்படின்னு மோயா உள்ள வரான். பார்த்தா அந்த இடமே பத்திட்டு எரியுது. என்னாச்சுன்னு மோயா கேட்க, உள்ள லீ பிரின்ஸ் இருந்தாராம், அவரோட இடம் பத்திட்டு எரிஞ்சிருக்கு, உள்ளேயே மாட்டிக்கிட்டாருன்னு சொல்ல மோயாவ் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இங்க யாழி எந்திரிக்கிறவ என்னாச்சு, மோயாவ் இந்த நேரத்துல எங்க கிளம்புனாருன்னு கேட்க, வேலைக்கார பொண்ணு அவளுக்கு குடிக்கிறதுக்கு டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல எரியற மாதிரி இருக்குன்னு சொல்ல யாழி அவங்க வீட்லயே வேகமா உயரமான இடத்துக்கு போயிடுறா. போய் பார்த்தா லீ பிரின்ஸ் வீடுதான் எரியுது. அவளுக்கு தெரியுது. மோயாவ் திரும்ப வரான். நீ ஏன் இன்னும் தூங்கல அப்படின்னு கேட்க, லீ பிரின்ஸ் வீடு எரியுதா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எரிஞ்சதுல லீ பிரின்ஸ் இறந்து போயிட்டான், அவன் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்ல அவன் இறந்து போறதுக்கு வாய்ப்பே இல்ல, இதுல ஏதோ பொய் நடக்குது அப்படின்னு யாழி சொல்றா. மோயாவை பாக்குறான். அவளை கூட்டிட்டே நேரா மார்ச் வரைக்கும் போயிடுறான். அப்ப அங்க வர டாக்டர் ஒருத்தர் 3 பாடி இருக்கு, இது லீ பிரின்ஸோடது, இது 2 லீ பிரின்ஸோட அசிஸ்டன்டோடதுன்னு சொல்ல அவங்கதான் ஏதாவது ஆதாரம் இருக்கா, பாடி ரொம்ப எரிஞ்சு போயிருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, நான் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லீ பிரின்ஸ்க்கு பல்லுல வந்து வலி இருந்ததால கட்டப்பல்ல எடுத்தேன், இந்த பாடியிலையும் அந்த கட்டப்பல் இல்ல, அதனால இது லீ பிரின்ஸா இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல பயங்கரமா யாழி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ராஜமாதாக்கு மூயாங் மினிஸ்டர் போய் சொல்லிடுறான். லீ பிரின்ஸ் தான் நமக்கு தெரியாம திரைமறைவுல வேலை பார்த்துட்டு இருக்கான் ராஜமாதா, அவன் தான் யுவானை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் நடுவுல பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்ல துணை ராஜமாதா வரா. அவளும் அதே தான் சொல்றா. இத மாதிரி எதிரிங்களெல்லாம் நம்ம விட்டு வச்சிருந்தோம்னா நம்ம ராஜாங்கத்துக்கே ஆபத்து வந்துரும்னு சொல்ல, நீங்க 2 பேரும் ஒரே வார்த்தையை தான் மறுபடியும் சொல்றீங்க அப்படின்னு ராஜமாதா பாத்துட்டு இருக்கா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.